மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அனதர் ஸ்டோரி. கல்பன் பாரிக் அப்படிங்கிறவர் சொல்லிடுறாரு, லாஸ்ட் வேர்ல்டு வார்ஸ் 2 சோல்ஜரின் லெசன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஜப்பானை சேர்ந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஹரிவோ ஒனோடோ இவர் என்ன பண்ணாரு, வேர்ல்டு வார் 2ல வந்து 1945 எண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு வந்து மெசேஜ் கிடைக்கல. இவர் வந்து இன்னும் சண்டை போட்டுட்டு இருந்தார். எது வரைக்கும்னா 1974 வரைக்கும், கிட்டத்தட்ட 29 வருஷமா பிலிப்பைன்ஸ்ல இருக்க காடுகளை சண்டை போட்டுட்டு இருந்தார். இவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து வாலடைல் மார்க்கெட் இது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும், இல்லை ஒரு நல்ல டிப்புக்கு போட்டோம், இல்லை வந்து இந்த மாதிரி வாலடைல் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ சிக்னல் வந்து வரவே வராது, சிக்னல் தட் நெவர் கம் அப்படிங்கிறாரு. ஸோ வார் வில் வென் பட் ஸ்ட்ரக்சரல் ஹேண்ட் வித் ரிமைன். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்கிறாரு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து 100+ போயிடுச்சு, மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்தியன் இன்வெஸ்டர் எஃப்ஐஎஸ் வந்து வெளியே போகிறாங்க, அப்படியே தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸ்மால் மிட் கேப் ரொம்ப அடி வாங்குது. இப்பெல்லாம் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்ஃபர்மேஷனை வந்து நோக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நடக்கிற விஷயங்களை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணாமல் லாங் டேர்ம் நடக்குதோ அதை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அண்ட் அவர் சொல்கிறது தான், எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ கரெக்ஷன் வந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ரிவ்யூ அலோகேஷன், உங்கள் அலோகேஷன் அப்பப்போ ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட் குறையிறதா அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மாடரேட்டிங் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேங்க. சும்மா 15%, 17%, 18% ரிட்டர்ன் பண்ணாங்க. 8 to 10% தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும் நம்ம ஜிடிபி பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறாரு. ஜிடிபியை பொறுத்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் போர்ட்ஃபோலியோ வந்து எல்லா இடத்துலையும் சர்வே ஆகிற ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. சைக்கிள் ஸ்டாக் வாங்கக்கூடாது, ஐ மீன் அப்படின்னு அவர் சொல்லலை. இதோட மீனிங் இதுதான், சில ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஸ்டாக்காக வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹைப்ரிட் மல்டி அசெட் ஃபண்டில் வேணால் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் எது நமக்கு நல்ல ரிட்டர்ன் தரும், எது சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த உன்னோட ஒரு லெசன் இதுதாங்க. மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி வரும்போது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காமல் எஸ்ஐபி டைவர்சிஃபிகேஷன் பேஷன்ஸ் இருந்தால் உங்களால் எதுலையும் வின் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாருங்க. ஸோ இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டிக்கு வந்து ஹெச்எஸ்பிசி வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்எஸ்பிசி அவங்களோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி வந்து ஒன் டைம் லாஸஸ் இருக்குது, -86% பேட் இருக்குது இந்த Q4ல். அதாவது அவங்களோட ஆர்என்டியில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ அண்டர்லைன் பிஸ்னஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவில் 20%, யூரோப்பில் 40% வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. கனடாவில் இந்த செமிகுலர் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவர் பிளேயர், இவங்களுக்கு அதில் வந்து ஒரு இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட டார்கெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1450 வரை போகும் அப்படிங்கிறாங்க. ரேட்டிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தீசிஸ் வந்து குளோபல் GLP-1 ப்ளஸ் பயோசிமிலர் CDMO இருக்கிறனால மல்டியர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த செமிகுலோட வந்து கனடா லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மூவர் பையர் இருக்கும், 80+ கண்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ டாக்டர் ரேட்டு கிட்டத்தட்ட 1300 அந்த ஜோனில் சுற்றிட்டு இருக்குங்க. ஸோ அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20+ அப்சைட் இருக்குது. ஸோ நேற்று 2 நியூஸ் போட்டிருந்தாங்க, பூர்வன் காரா, அதுக்கப்புறம் வந்து லேட்டன்ட் வியூ. ஸோ அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லேட்டன்ட் வியூ கூட சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் பிரேக் அவுட் ஆக போகுது. இப்போ இந்த 3 ஸ்டாக்குமே அப்படி தாங்க இருக்குது. ஹெச்எஸ்பிசி 1450 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மொமெண்டமில் இருக்குது. அப்புறம் பூர்வன்கார ரிசல்ட் நல்லா வந்திருக்கு, டபுள் டாப்பில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகலாங்க. அப்புறம் லேட்டன்ட் வியூ அகைன் நம்ம சொன்ன ஜோனுக்கு மறுபடியும் வந்திருக்கு. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. அதுவும் எந்த டைமும் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நேற்று மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்துடலாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்லாம் ரொம்ப அடி வாங்கிச்சு அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ரொம்ப ஆக்டிவாக இருந்து பார்த்தீங்கன்னா கெயில், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அப்புறம் ரிலையன்ஸு, வோடாஃபோன் ஐடியாங்க, அண்ட் இன்ஃபோசிஸ், ஜி ஷிப்பிங், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா அந்த தொனுகா ஆர்கிடெக்சர், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கோஃபோச்சு, இதெல்லாம் வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது வந்து கோடாக் பேங்க், டைட்டன் கம்பெனி, அல்ட்ராடெக் இந்தியாவில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்கிளும் பயங்கரமாக கிட்டத்தட்ட 20% அடித்தாங்க. அதை பார்க்கலாம். ஸோ சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது இன்னைக்கு. நீங்கள் இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து வாட்ச் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம ஜூடியோ லைஃப் சயின்ஸ் வந்து நேற்று பார்த்தோம். அதில் வந்து பைபேக் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 1100 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறாங்க. ரேட் வந்து 1150க்கு வந்து அந்த ஷேரை வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. ஒரு 150 ரூபா கூட இல்லைங்க, 150 ருபீஸ்க்குள்ளே இப்போ 1020 ரூபா கிட்ட வந்துருச்சு. பாருங்கள் யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஷேர் வாங்க போகிறாங்கன்னா 95 லட்சம் ஷேர் வந்து வாங்க போகிறாங்க. டெண்டர் ஆஃபர் விட்டுட்டாங்க. May 29 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ப்ரொமோட் குரூப் தான் பை பண்ண போகிறாங்க. இந்த நியூஸ் யூஸ் ஆகுமா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூக்ளியருக்கு வந்து
மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து ஒரு எம்யூ சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடலான்னு பார்த்தீங்கன்னா அதானி பவர், ரிலையன்ஸ் அண்ட் என்டிபிசிங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதானி பவருக்கு வந்து 600 மெகாவாட் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு வந்து ரத்னகிரியில் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி, கிட்டத்தட்ட 12,000 ஜாப் வரும்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொபோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,000 கோடிலேருந்து 2 லட்சம் கோடிங்க. ஸோ அவங்க 1 லட்சத்துக்கு மேலே ஜாப் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசி அவங்களோட ப்ரொபோஸ் கெப்பாசிட்டி வந்து 4,000 to 720 MW. அப்புறம் ப்ரொபோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களும் 1 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க ஒரு 5,000 ஜாப் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிராவுக்கு இது ஒரு பெரிய நியூஸுங்க. பார்த்துக்கோங்க. இது ஒரு கீ ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25,400 மெகாவால்ட் வந்து நியூ எனர்ஜி வந்து டெவலப் பண்ண போகிறோம். எக்ஸ்பெக்டட் ஜாப் 1 லட்சத்துக்கு மேலே ஜாப் வரும்னு சொல்கிறாங்க. க்ளீன் எனர்ஜி அண்ட் ஜீரோ கார்பன் அதை நோக்கி அவங்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 4 ஸ்டாக்குங்க, என்டிபிசி, அதானி பவர், ரிலையன்ஸ் அண்டு லேட்டிபியூட் பவர் ஜென்ரேஷன், இந்த 4 ஜாப்பையும், இந்த 4 ஸ்டாக்கையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஐட்டம் லைக் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 51 லட்சம் டேக்ஸ் பெனல்ட்டி போட்டுருந்துச்சுங்க. அதை வந்து அவர் வந்து ட்ரிபியூனல் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு வந்து எம்ப்ளாயி வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் பிடிச்சிட்டு அவர் ஃபார்ம் 16 என்ன ஃபிகர் காட்டுச்சோ அதை வச்சு அவர் வந்து ஐடிஆர் வந்து தாக்கல் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் ஃபைலிங்கில் மிஸ்மேட்ச் இருந்திருக்கு. அது வந்து இவருக்கு தெரியாது இல்லையா. இவர் வந்து அந்த ஐடிஆர் என்ன காமிச்சிருக்கோ அதை வச்சு அவர் வந்து பே பண்ணிட்டாரு. பட் டிடிஎஸ் மிஸ்மேட்ச் இருக்குன்னு இவருக்கு 51 lakhs கிட்டத்தட்ட பெனல்ட்டி போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணாருன்னா இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் அங்கே போய் எம்ப்ளாயி ஃபார்ம் 60 வந்து எம்ப்ளாய்க்கு ஃபார்ம் 60 தான் ஒரு கரெக்டான வியூ, அதில் என்ன இருக்கோ அதை தான் அவர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் கூட இருக்க குறை இருக்குது, அவரோட பிரச்சனை இல்லை, அது தப்பாக இருக்குது சரியாக இருக்குது, எம்ப்ளாயரோட பிரச்சனை, அவரோட தப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த அவருக்கு 51 லட்சம் பெனல்ட்டி நீங்கள் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 என்ன இருக்கோ அதை நீங்கள் டேக்ஸாக பே பண்ணால் போதுங்க. அது இன்கேஸ் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால எந்த இஷ்யூ வராது. இப்போ வந்து ஃபார்ம் 16 வந்து ஃபார்ம் 130 மாற்றிட்டாங்க ஏப்ரல் 2026 இருந்து. ஸோ புதிய இன்கம் டேக்ஸ் ரூல் படி இனிமேல் மிஸ்மேச்சஸ் வராது, ஏன்னா எதுவுமே சிஸ்டம் ஜென்ரேட்டட். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தப்பு இருந்துச்சா நீங்கள் வந்து உரி பண்ணிக்க வேணாம். ஃபார்ம் 16 என்ன இருக்கோ அதை நம்பி நீங்கள் ஐடிஆர் தாக்கல் பண்ணலாம். அண்ட் டிடிஎஸ் ஃபில்லிங் தவறு நடந்தால் நம்ம பொறுப்பு இல்லை, அது எம்ப்ளாயர் தான் பொறுப்பு. 26 AS ஒன்று வருங்க, அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், அதையும் ஃபார்ம் 16 மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை மிஸ்மேட்ச் இருக்காது ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். பெனல்ட்டி வந்துச்சுன்னா ஐடிஐடியில் நீங்கள் அப்பீல் பண்ணலாங்க. ஸோ இது வந்து சேலரி எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்னொரு ரூமர் வந்துச்சுங்க. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னா கோயில் இருக்க சொத்துக்களை எல்லாத்தையுமே எடுத்து இந்த கோல்டு பாண்டா மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அதிகாரப்பூர்வ மாதிரி தகவல் சொல்லிட்டாங்க. கோவில் ட்ரஸ்ட்டோ அல்லது ரிலீஜியன் இன்ஸ்டியூட்லேருந்து தங்கத்தை எடுத்து நாங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு வந்து கூறிட்டாங்க. ஸோ இது ஏன் அப்படி வந்துச்சா, ரீசெண்டாக கோல்டு ரிலேட்டட் நிறைய நியூஸ் வரதுனால மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம், வாட் எவர் ஐ டோன்ட் நோ, பட் இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கோயிலில் மட்டும் 3000 + டன்ஸ் கோல்டு இருக்கு. திருப்பதியில் மட்டும் 11 டன்ஸ், அதுக்கப்புறம் பரமேஸ்வரர் டெம்பிள் 2 லட்சம் கோடி மதிப்பிலான தங்கம் இருக்குங்க. ஸோ அதனால தான் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ஃபேக் நியூஸை பரப்போட்டு விளையாண்டுருக்காங்க போல இருக்கு. அப்புறம் டிசிஎஸ்ல ஒரு நியூஸ் வந்துருக்கு. என்னன்னா டிசிஎஸ் வந்து அவங்களோட மேனேஜருக்குலாம் சொல்லிருக்காங்க 5% ஸ்டாஃபை அண்டர் பெர்ஃபார்மரை நீ கிளாஸிஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸோட பிக்கஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12,000-2,000 எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கும். ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வந்து மேனேஜரை 5% எம்ப்ளாய் வந்து பாண்டி, அதாவது லோவஸ்ட்ல வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டினா என்னன்னா இம்மிடியேட்டா ஃபினான்சியல் பிளஸ் கேரியர் கான்சிக்வன்ஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து சம்பளம் குறைப்பாங்க, அப்புறம் கேரியர்ல வந்து மேபி டீப்ரமோட் கூட பண்ணுவாங்க, அப்புறம் சேலரி கட் இருக்கும், வேரியபிள் பேயும் குறையும், 2 months பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் வைப்பாங்க PIPன்னு. ஸோ அதில் ஃபெயில் ஆனால் டெர்மினேஷன் தாங்க. ஸோ இதுதான் அதோட பிளான். ஸோ டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் 2026 இது வரைக்கும் 5,84,519 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 23,420 பேரை வந்து வேலையை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. 5% அப்படின்னா 29,000 எம்ப்ளாயிங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட இன்னொரு 29,000 எம்ப்ளாய் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் கிளாஸிஃபைட் வந்து 18,500 எப்படி வெளியே போவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க போல. ஸோ அதுவும் இல்லாமல் 1,500 சீனியரில் வந்து 30,000 ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. என்னென்னா ஏஐ ஆட்டோமேஷனால, அப்புறம் வந்து அவுட்கம் பேஸ் நம்ம பார்த்தோம், ஸ்ட்ரக்சரலாக ஐடியில் நிறைய நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் எம்ப்ளாய் கவுண்டை குறைச்சா தான் அவங்க லாபம். ஸோ அதை நோக்கி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது, மார்ஜின் ப்ரொடெக்ஷன் இதை பண்ணுறதுக்காக அவங்க இதை பண்ணுறாங்க போல். ஸோ டிசிஎஸ் யாராவது ஒர்க் பண்ணிங்கன்னா மேபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.